ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்லியிருப்பாரு, நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாரையும் விட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், என் கூட சேர்ந்து வரதுக்கு நீயும் ரெடியான்னு சொல்லி கேட்டுட்டு கையை கொடுக்குறாரு. அப்போ ஹீரோயினும் யோசிக்கிறாங்க, சரி கை கொடுத்துடலான்ட்டு. ஆனால் அவங்களுக்கு காதலுக்கு முன்னாடி அவங்களோட கடமை எதை முன்னாடி வருது. அவங்க அப்பா அம்மாக்காக இந்த லீயை எப்படியாவது பழி வாங்கணுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு தோண்டிட்டே இருக்கு. அதனால ஹீரோக்கு எந்த பதிலும் சொல்லாம அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே இவங்க வரமாட்டாங்கன்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஹீரோனுக்கு மனசே கேட்கலனால ஹீரோ கிட்ட ஒரு தடவை லாஸ்டா பேசிட்டு அவருக்கு குட் பை மட்டும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லி போகிறாங்களா. அப்ப ஹீரோட அண்ணாவும் வந்துட்டு உன்னை முழுசா வெறுத்து அந்த வாழ்க்கையை வாழ்றது அவனுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயினும் ஓகேன்னு விட்டுறாங்க. அப்படியே அடுத்த நாள் அங்க ஈயதை காமிக்கிறாங்க. அவங்கள ஹீரோட அண்ணா தான் பார்க்க வந்திருக்காங்க. இன்விடேஷன் கையில கொடுத்துட்டு எனக்கு கல்யாணம் நடக்க போது நீயும் வந்துரு அப்படின்னு சொல்றாங்களா. அதை பார்த்துட்டு ஈக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். இருந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு என்னால வர முடியாது, நான் என்னோட அப்ராட் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு யூகே போறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த இன்விடேஷனை அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்களா. இப்போ அவங்க அசிஸ்டண்டும் சொல்றாங்க, இது ஒரு ஃபேக் மேரேஜ் தானே, இதை நீங்க அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டு. அப்போ அவரும் அங்க இருக்க ஒரு போட்டோ எடுத்து பார்த்துட்டு எங்க 2 பேரும் ஃபிளைட்டும் வேற திசையில போயிட்டு இருக்கா, நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தான் காமிக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, ஹீரோவை பிரிசனுக்கும் அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவர் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி அந்த டைம்ல இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க போல. ஆனா இப்போ அவங்களோட நிலைமையை பார்த்துட்டு நீங்க ரொம்ப குடிக்கிறீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, அதே மாதிரி நடந்த எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு நினைக்காதீங்க, உங்களை நீங்களே ஒரு தடவையாவது மன்னிச்சு விட்டுக்கோங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கம்மி பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அந்த அண்ணாவும் இல்ல என்னால எதுவுமே கம்மி பண்ண முடியாது, இனிமேட்டு என் தம்பியும் கொஞ்ச நாளைக்கு இருக்க மாட்டான், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் என் மேலதான் வந்தாகும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் மேல இருக்கும் போது நான் அவருக்கு மனைவியானனா அவரோட பாதி சுமையை நான் தான் தாங்க வேண்டியதா இருக்கும். ஆனா நான் என் கெரியரையும் முடிவு பண்ணணும், என்னோட ஆசையை உயரத்துல பறந்து மத்தவங்களையும் பறக்க வைக்கிறது தான். ஆனா இப்ப இருக்க நிலைமையில உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா மனைவின்ற அந்த வட்டத்துக்குள்ளேயே என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருமோ நான் பயப்படுறேன். நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம 2 பேருக்கும் சேர்ந்தாப்புல ஃபியூச்சர் இருக்கதா எனக்கு தோணவே மாட்டேங்குது. அதனால இப்பவே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க அண்ணாவும் யோசிப்பாங்க, எதுக்கு இவங்க இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்ட்டு. இதே எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு அவரும் அங்க நின்றுட்டு இருக்காரு. அதே நேரம் ஈயும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த எல்லாம் பழைய மெமரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு போகவும் அந்த இடத்துல ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கா. என்னாச்சுன்னு கேட்டா என்னோட ராக்கெட் மேல மாட்டிக்கிச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாளா. அதனால மேல ஏறி அந்த ராக்கெட்டும் எடுக்க பாக்குறாங்க. அந்த டைம்ல இவங்க 2 பேர் ராக்கெட் விட்டுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வரவும் ஹீரோயினுக்கு உடனே கால் பண்ணி வர வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசினாங்கன்றதை கட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் இந்த கல்யாணத்துக்காக முராங் ஃபேமிலியில மும்முரமா வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு லீபோஸும் வரான், அவங்க கூடவே ஹீரோவும் சேர்ந்து வராரு. அப்ப அவங்க அக்கா தான் வர வைக்கலான்ட்டு பாக்குறாங்க, லீபோஸ்க்காக தான் வந்தாங்க. ஆனா அங்க ஹீரோ வந்தவொடனே என்னடா இவ்வளவு அடி வாங்கின பிறகு கூட உனக்கு அறிவு இல்லையா, மறுபடியும் இங்கே வந்திருக்கு, உன்னால எங்களுக்கு நிம்மதியே கிடையாதுடா அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இப்ப எல்லாரும் சாப்பிட்ற இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்களா. ஹீரோவும் எல்லாரோட மூஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஒரு கல்யாண கலையே இல்ல போல. ஹீரோ சிரிக்கிறாரா. அப்ப அவங்க அம்மாவும் சாப்பிட்றதை விட்டுட்டு இப்ப எதுக்குடா நீ சிரிச்சிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவரும், இந்த வீட்டுக்கு கல்யாண சாப்பாடு சாப்பிடலான்னு வந்தா என்ன ஃபியூனரல் நடக்கிற மாதிரி எல்லாரும் உருன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க, யார்கிட்டயும் கல்யாணக்களே இல்லையே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்ப அவங்க அக்காவும், ஏன்டா உன் வாயில ஒரு நல்ல வார்த்தையே வராதா, எப்ப பார்த்தா தப்பா தான் பேசுவேன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவரும், இனிமேட்லாம் உங்க மூஞ்ச என்னால பார்க்க முடியாது, நான் வந்ததே உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்ட்டு தான் அப்படி சொல்லிட்டு அவங்களோட மேடெல்லாம் கூப்பிடுறாங்க. அவங்க எல்லாரும் கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. முதல் கிஃப்ட் அவங்க அம்மாக்கு தான் கொடுக்குறாங்க. அதுல தங்க ஃப்ரேம் போட்ட ஒரு கண்ணாடி இருக்கு போல. இந்த கண்ணாடி உங்களுக்கு தான், இந்த கண்ணாடியை போட்ட பிறகாவது உங்களுக்கு உண்மை தெரியுதா இல்லையான்னு பார்க்கலாம், அண்ணா மனசுல யாரோ ஒரு பொண்ணு தான் இருக்கா, இந்த பொண்ணு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே அவங்க அம்மாக்கு ஷாக் ஆயிடுமா. உடனே அண்ணாவை பார்த்துட்டு, என்னடா நீ வேற ஏதோ பொண்ணை லவ் பண்றியா என்ன, உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்க்குறேன்டா, உன்கிட்ட எவ்வளவு சொல்லியிருக்கேன் நீ அவுட் சைடர் யாரையோ லவ் பண்ண கூடாதுன்ட்டு, நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் உன்னோட லைஃபும் செட்டில் ஆகும், நம்மளோட பிசினஸும் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோ இவங்க திருந்த மாட்டாங்கன்ற மாதிரி தான் லுக் விட்டுட்டு இப்ப அண்ணாக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்போ யூகேல லண்டன்ல படிக்க போறாங்களா, அதுக்கு காரணமே நம்ம ஹீரோ தான் போல. அந்த ஷீட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நான் தான் அவங்களுக்கு அப்ளிகேஷனே போட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இதெல்லாம் உன்னோட வேலை தானடான்ற மாதிரி அவங்க அண்ணாவை பார்த்துட்டு இருக்காங்க. லாஸ்டா இப்போ ஹீரோயின் கிட்டேயும் வந்துட்டு ஒரு பேப்பர் ரோல் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு நாள் என்னோட அண்ணா கூட நீங்க சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா இந்த இடத்துல போய் நீங்க அழுகுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. வேணும்னா இந்த வீட்டை நீங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா எரிக்கவும் செஞ்சுக்கலான்றோன்னு சொல்றாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது, ஹீரோயினுக்காக ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த வீட்டை தான் இவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதான் ஹீரோயின் கூட ஒன்னா இருந்தாங்க.
வச்சிருந்தாங்களே அந்த இடம். இதை கேட்ட உடனே அந்த அக்கா கறிக்கு ஆத்திரம் வந்தது. என்னது வீடு வாங்கி இவளோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, உங்களுக்கு கூட ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்களா. அதுல ஒரு பிஸ்டல் இருக்கு. இல்ல நீங்க ஷூட்டிங்லாம் கத்துட்டு இருக்கீங்களே, அதனால நீங்க நேர்ல பாருங்க நான் எப்படி ஷூட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல ஒரு ஃபேமிலி போட்டோ இருக்கும் இல்லையா, அதுல ஹீரோட ஃபேஸே ஒரு 3 தடவை ஷூட் பண்ணிட்டு பாருங்க இந்த போட்டோல என் மூஞ்சி இல்லாம இருந்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோமா கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹூ ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. அங்கே ஹூவும் செத்து போயிட்டாரு, அவங்களோட தாத்தாவும் செத்து போயிட்டாரு இல்லையா. அதனால அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க இல்லையா, ஹீரோ கூட என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு மட்டும் இப்போ தனியாக உட்காந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு யாரோ அடையாளம் தெரியாத ஒருத்தர் வந்துட்டு இப்படியே சோகமா உட்காந்துட்டு இருக்க போறியா, இல்லை அவங்களோட சாவுக்கெல்லாம் நீ பழி வாங்க போறியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் அவங்களாம் ஆல்ரெடி சாக வேண்டியவங்க தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி நின்றுட்டு இருக்கா. அப்போ அந்த ஆள் சொல்றான், உங்க அண்ணா உங்க தாத்தாக்கு வேணாலும் நீ பண்ணாம இருக்கலாம், ஆனா உங்க அப்பாக்கு அவரு மேல ஆசையா தானே இருந்தாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்டா, அவங்க வீட்டுல ஃபங் முலான்ட்டு ஒருத்தி இருக்கா இல்லையா, அவ யாருன்னு தெரியுமா, அவ ஃபங் முலானே கிடையாது, அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவோட சாவுக்கோ இவளுக்கோ டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு, இன்னும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீ என்கிட்ட பேசிதான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவரு தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு தேவதாஸ் மாதிரி. அங்கேயே ஒரு பொண்ணு வந்துட்டு என்ன நான் வேணா கம்பெனி கொடுக்குவான்னு கேக்குறாங்களா. கம்பெனி கொடுக்கறதுனா என் கூட சேர்ந்து குடிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமான்னு சொன்னா ஒன்னும் தேவையில்ல போய் தொல்லைன்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு பெரிய பாட்டில் எடுத்துட்டு வெளில உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு லீ போஸோ வந்துட்டு என்னடா இப்படி உடனேயே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, ஃபேங்காக நீ இதெல்லாம் செய்வியா என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு எப்படிடா இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டா, அக்கா தான் சொன்னாங்க நீ கையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தியா, என்னதான் உனக்கு அவங்க மேல ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அவங்க நம்ம அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, நம்ம வருங்கால அண்ணி, அதனால நீ அவங்க மேல இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணதான் வேணும். இப்போ நம்ம அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்க போறாங்க, நீ இதுக்கு நடுவுல வராத, மறுபடியும் எந்த தப்பு செய்யாத அப்படின்ட்டு சொல்றானா. இதை கேட்டோன்னே என்னது நான் தப்பு பண்றேன், நான் நல்லா யோசிச்சு பாரு நீயும் தான் தப்பு பண்ற, அந்த பாடைக்கு மேல ஒரு கண் இருக்கே யாருக்கும் தெரியாது நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு சொல்றாரு. என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உன் மனசை கேட்டுப்பாரு நீ பண்றதெல்லாம் கரெக்டான்ட்டு. அதை கேட்டோடனே ஹீரோ கையில இருக்க பாட்டில புடுங்கி இவன் ஃபுல்லா குடிச்சிட்டு, கரெக்ட் தான்டா அந்த பொண்ணை நான் ஃபாலோ பண்றதா, இருந்தாலும் அந்த பொண்ணு என்கிட்ட நேரம் சொல்லிடுச்சுன்னா இல்ல எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்ட்டு அவளை நான் கண்டிப்பா ஃபோர்ஸே பண்ண மாட்டேன், ஹர்ட் பண்ண மாட்டேன், என் தொடக்கூட மாட்டேன், அதனால முதல்ல நீ என்ன குறை சொல்றதை விட்டுட்டு ஒன்ன பாட்டா சொன்னா. ஹீரோ அங்கிருந்து நகர்ந்து வேற ஒரு இடத்துல வந்து உட்காடுறாரு. அப்ப அவனும் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நல்லா யோசிச்சு பாட்டா, நம்ம அம்மாவே எடுத்துக்கோ, ஏன் நம்ம அப்பாவை எவ்வளவு லவ் பண்றாங்க, அவரை பிரியக்கூடாதுன்ட்டு அவரோட போனை கூட கழுத்துல தாயத்து மாதிரி போட்டுட்டு இருக்காங்க, அந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட கதையே வேற, நமக்கு பிடிச்சவங்க நம்ம கண்ணு முன்னாடியாவது இருக்காங்களேன்றதான் நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்ட்டு அவன் சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோவே தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க, இந்த கல்யாண நாளும் வந்துருச்சு போல. அங்க ஏதோ ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு லேடி வந்து சொல்றாங்க, ஹீரோக்கு அண்ணாவோ தம்பியோ யாராவது இருக்காங்களா, லக்கி பேக் ட்ரிப்பை பண்ணும், ஹீரோனோட முடியை வெட்டி அதுக்குள்ள போடணும், அப்பதான் இந்த அக்கேஷனும் நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வெளியில வரும்போது கால் தரையில படக்கூடாதான், அவங்க ஃபேமிலில இருந்து யாராவது வந்து தான் ஹீரோயினை தூக்கிட்டு போகணும் போல. இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க இதை ஹீரோயினும் கேட்டுட்டு வந்து சொல்றாங்க, எங்க அப்பாவே இப்பதான் இறந்திருக்காங்க, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா மேரேஜ் மட்டும் பண்ணலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு, ஹீரோயினுக்கு ஃபேமிலி இல்ல யாரு சொன்னா, நான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட முடியை வெட்டி அந்த ரெட் பேக் குள்ள வைக்கிறாங்க. இங்க இருக்க எல்லாரையும் விட நான் தான் ஹீரோயினுக்கு க்ளோஸ், அதனால நானே ஹீரோயினோட கால் தரையில படாம வெளியில கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஹீரோயினை கூட்டிட்டு வெளில வந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவே சொல்றாரு, நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு பிடிச்சவங்க என் கூட இல்லைனாலும் என்ன, என் பக்கத்துல இருக்கிறது எனக்கு ஓகே தான், நீ நல்லா இருந்தனா அதை பார்த்துட்டு இருக்கதே எனக்கு அதுவே போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயினை கார்ல உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, கவலைப்படாத, அந்த ரெட் பேக்ல வச்சது உன்னோட முடி கிடையாது, என்னோட முடி, கடைசி வரைக்கும் என்னோட அண்ணாவோட நான் தான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கதவே மூடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு லைட்டா திருப்தியே வருது. இப்போ கல்யாணம் நடக்க போற அந்த இடத்துக்கு போயிட்டாங்க போல. அங்க போயிட்டு ஹீரோயின் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோட அண்ணா வராங்க. பிளான் எல்லாமே ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயின் பிஸ்டல் எடுத்து காமிக்கிறாங்க. சரி ஓகே, பிளான் படி முதல்ல நான் தான் ஸ்டேஜுக்கு போவேன் அப்படின்ட்டு அவரு சொல்றாரா. அப்ப ஹீரோயினும் உள்ள இருந்து ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க. அங்க யாரா நிக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம ஈ தான். அவங்கள பார்த்தோன்னே நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோயினை கூப்பிட்டு பேசியிருப்பாங்க இல்லையா, அப்ப அதை தான் சொல்லியிருப்பாங்க போல, நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால அவரை கல்யாணம் பண்ணிக்க போறது நானாவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹீரோயினும் இது ரொம்ப ரிஸ்க், நான் மாட்டினா நீங்களும் மாட்டிடுவீங்க, பரவாயில்ல உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, பரவாயில்ல என்னோட ஒன் சைட் லவ்னு நான் சொல்லிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க. இப்போ ஹீரோட அண்ணாவும் எதுக்காக இப்படி பண்றேன்னு கேட்டா, நானே விரும்பி தான் இந்த இடத்துக்கு வந்தேன், இது ஃபேக் மேரேஜா இருந்தாலும் ஒரு தடவையாவது நான் லவ்வர்ஸா அவங்க கூட நின்று போறேனே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவருக்கும் இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸ்டேஜ்ல என்ன நடந்தாலும் நீ தலையில இருக்க வெயில் மட்டும் எடுக்கவே கூடாது, எல்லாருக்குமே நான் ஃபங்முலான்னு தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு தெரியணும், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஈயும் ஒத்துக்கிறாங்க. இப்போ வெட்டிங் செரிமனி ஸ்டார்ட் ஆக மலர் தூவி கல்யாண பொண்ணையும் பையனையும் உள்ள வர வைக்கிறாங்க. அண்ணாவை பார்க்கணுமே, முகம் முழுக்க
ரொம்ப சந்தோஷமா பின்னாடி ஒளிவட்டுமே வந்துட்டு இருக்கு. இந்த சீனை எல்லாரும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் ரொம்ப கோவமா பாத்துட்டு இருக்காரு. எல்லாரும் கல்யாணத்தை பாத்துட்டு இருக்க. லீ போஸ் மட்டும் அந்த பாடிக்கை பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஷாங் இருப்பாளே, அவன் திரும்பி பார்த்துட்டு என்னடா நீ மட்டும் கொஞ்சம் சோகமா இருக்க மாதிரி தெரியுதுன்னு கேட்டா, இல்ல அவங்க கல்யாணம் பண்றாங்களா, அவங்கள பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ட்டு அவன் சொல்றான். இந்த இடத்துல கல்யாண பொண்ணா தானே இருக்காங்க. அவங்க சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பை ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. என்ன இவங்க சிரிக்கிறாங்களே, லிப்ஸ்டிக் ஷேட் கூட வேற மாதிரி இருக்கேன்ட்டு பார்த்துட்டு இது ஹீரோயின் கிடையாதுன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. நின்றுட்டு இருக்கிறது ஹீரோயின் இல்லைன்னா அப்ப அவன் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பிளான் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடுறாங்க. ஹீரோயின் பார்த்தா 2வது ஃப்ளோர்ல இருக்காங்க. அங்க நின்று லீக்கு தான் குறி வச்சு ஷார்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ ஃபாதர் வேற கேட்கிறாரு, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மந்தமா, நீங்க அவங்கள மனைவியா ஏத்துக்கிறீங்களா, அவங்கள நீங்க புருஷனா ஏத்துக்கிறீங்களா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி அவங்களோட லவ் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு அங்க நிக்கிறது ஈதான்ட்டு. அப்படியே அவங்களோட உறுதிமொழி எடுக்கவும் அவங்களுக்கு கல்யாணமும் நல்லபடியா நடக்குது. எல்லாரும் கையை தட்டிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோக்கு இப்பதான் சந்தோஷமே வருது. அவரு ஜாலியா கையை தட்டிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோயினுக்கு லீயை ஷூட் பண்றதுக்கு கரெக்டான அந்த பாயிண்ட் கிடைச்சிருக்கு போல. சோ ஷூட் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா அங்க அடிபட்டு சரிஞ்சு விழுறதும் ஹீரோவோட அண்ணா எல்லாருக்குமே ஷாக்கு. எனக்கும் தான் ஷாக்கு. என்னடா ஹீரோயின் கை தவறி ஷூட் பண்ணிட்டாங்களா இல்ல வேணுட்டு ஷூட் பண்றாங்களான்னு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் ஷூட் பண்ணல. அந்த ஊ ஃபேமிலியில ஒரு பொண்ணு இருந்தாலே தங்கச்சி, அவதான் ஷூட் பண்ணிருக்கா. அவ குறி வச்சது ஃபங்முலான. ஆனா அந்த இடத்துல நின்னதும் தானே. அதனால ஈய காப்பாத்துறதுக்காக அண்ணா நடுவுல வந்துடுறாரு. அதனால அவருக்கு அடிபட்டு அங்கேயே விழுந்துடுறாரு. இப்போ ஹீரோயின் ஷூட் பண்ணாங்களா இல்லையானோ தெரியல. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவங்களே இறங்கி வர ட்ரை பண்றாங்க. இப்ப ஹீரோட அண்ணாவோட ஹீரோ லீ போஸ் அப்புறம் அந்த அவங்க தான் இருக்காங்க. கண்ணை மட்டும் மூடிடாதீங்க, நாங்க உங்களை காப்பாத்துவோம் அப்படி சொல்லி கத்திட்டு இருக்காங்களா. ஆனா அவருக்கு ரொம்பவே ப்ளீட் ஆகுது. அவர் பொழைப்பாரானே தெரியல. அந்த நேரம் ஹீரோவை பார்த்துட்டு நீ இனிமேட்டாவது கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்றாரு. லீ போஸை பார்த்துட்டு முராங் ஃபேமிலி எப்பவுமே உன் கூட தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஈயை பார்த்துட்டு உன்கிட்ட சொல்றது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் எனக்கு இது மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கும் தான் நினைச்சேன். அதே மாதிரி நடந்துச்சு. இனிமேட்டு இந்த ஃப்ரீடம் நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்லி அப்படியே கண்ணை மூடிடுறாரு. என்னடா இப்படி நல்ல மனுஷனோட சாப்டரை மூடிட்டீங்கன்னு தான் எனக்கு இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த மின்ஷி இருக்கா இல்லையா, அவளை புடிச்சு வச்சிருக்காங்க போல. இப்ப ஹீரோவும் கன் எடுத்து அவகிட்ட காமிச்சு, யார் உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னது, எதுக்கு அவனை கொலை பண்ணா அப்படி சொல்லி கேட்கிறாரு. உன்னோட அண்ணாக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் ஷூட் பண்ண வந்ததே ஃபங்முலானதான். 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கொலை பண்ணதே அவதான். எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்னு தெரியுமா, அவ ஃபங்முலானே கிடையாது. அவ ரென் சூசு. தைரியம் தான் அவளோட வெயில ஓபன் பண்ணி காமிக்க சொல்லுங்களா அப்படின்ட்டு அவ சொல்றா. அப்ப ஹீரோவோ கோவத்துல கேட்கிறாரு, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது, உன்னை யாராவது தூண்டி விட்டாங்களான்ட்டு. அதுக்கு அவளும் யாரும் எனக்கு எதுவுமே சொல்லல, நானே தான் என் அப்பாக்காக பழி வாங்கறதுக்காக நான் வந்தேன், அவளோட வெயில தூக்க சொல்லுங்க அப்படின்ட்டு இவ சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கன் ஷாட் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணை யாரும் போட்டு தள்ளிட்டாங்க போல. பின்னாடி பார்த்தா அந்த ஷாங் ஃபேமிலியில ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் தான். எனக்கு என்னவோ அந்த மர்மமான ஒரு ஆள் இருந்தானே, அவனை பார்க்கறதுக்கு இவனை மாதிரியே தான் இருக்கு. இவன் தான் போய் பேசியிருப்பான் போல. எங்க அவ வேற ஏதாவது சொல்லிட போறாளுன்ட்டு அவளை ஷூட்டும் பண்ணிட்டான். ஜஸ்ட் நான் அசியூம் தான் பண்றேன். அடுத்தடுத்த கதையில தான் நமக்கு தெரியும் யார் அந்த மர்மமான ஆளுன்ட்டு. இப்போ ஈயும் ஒரு இடத்துல ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்களா. அந்த இடத்துக்கு அந்த அண்ணாவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, உங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் விட்டுறேன், தயவு செஞ்சு என் கூட வாங்க, உங்களோட சேஃப்டி தான் அவருக்கும் முக்கியமா இருந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதனால ஈயும் தலையை மூடிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதெல்லாத்தையும் ஹீரோனும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க இப்போ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்களா. நடக்கிற எல்லா இடத்துலயும் அவரோட மெமரிஸ் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அவங்க அங்கேயே உட்காந்து அழவே ஆரம்பிச்சுறாங்க. கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கும் இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவர் நினைக்கிறாரு, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா உங்களை நான் அப்படியே விட்டுட்டேனே, என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா, என்னால என்ன மன்னிக்கவே முடியல அண்ணா அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கும் பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அவருக்கு இவங்க எழுதின லெட்டர், இவருக்கு அவரோட அண்ணா எழுதின லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் நடுவில் போன்லாம் பேசிப்பாங்க. அது எல்லாமே ஞாபகம் வருவா. இவர் ரோட்ல மழையில் நனைஞ்சுக்கிட்டே போறாரு. அதே இடத்துல மயக்க போட்டோ விழுந்துறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அண்ணாக்கு மரியாதை செலுத்தணும்ட்டு அந்த ஃபினரலுக்கு போறாங்க. அங்க போய் நின்னுட்டு உள்ள கூட போல, வெளில நின்னுட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல ஹீரோட அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி வில்லி மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்போ அந்த ஃபினரல் தான் நடந்துட்டு இருக்கா. அங்க வந்து ஏதாவது மெசேஜ் இருந்தா எழுதி அதை அப்படியே எரிப்பாங்க இல்லையா, அதுதான் அவங்க அம்மா, அவங்க அக்கா, பத்ததுக்கு லீ போஸ் இவங்க எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அம்மாவும் அக்காவை பார்த்துட்டு, உனக்கு நான் ஒரு வேலை சொன்னேனே அதை செஞ்சிட்டியா, வேணும்னா லீ போஸை கூட்டிட்டு போய் அந்த வேலையை முடிச்சிடு அப்படின்ட்டு சொல்லி கண்ணாலே ஏதோ சிக்னல் காமிக்கிறாங்க. அதனால லீ போஸே அந்த அக்கா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ உடனே அவங்க அம்மாவை எழுந்து போயிட்டு ஹீரோட அண்ணாவை தான் பாத்துட்டு இருக்காங்களா. அவர் அந்த பாக்ஸ்ல தான் படுக்க வச்சிருக்காங்க. ஆனா அவர்
அவர் பக்கத்துல பார்த்தா பெரிய கேப் ஒண்ணு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்னடா பண்ண போறீங்கன்னு பார்த்தா ஹீரோயினை உடன்கட்டியா உள்ள வச்சு லாக் பண்ண போறாங்க போல. அதுதான் அவங்க அம்மா சைக்கோ மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் என்னை விடுங்கடா விடுங்கடான்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சைக்கோ அம்மாவும் என்னம்மா சும்மா சும்மா விடுங்க விடுங்கன்னு சொல்ற, உங்க 2 பேருக்கும் ஆல்மோஸ்ட் கல்யாணம் நடந்துச்சு தானே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஒன்னா வாழவும் செய்யணும், ஒன்னா சாகவும் செய்யணும். என் பையன் தனியா போயிருக்கான், அவன் எப்படி தனியா இருப்பான், அவன் பயப்படுவான்ல, அதனால நீயும் கூடவே போ சொல்லிட்டு ஹீரோயின் தலையில அடிச்சு மயக்க போட வச்சிடறாங்க. கட் பண்ணா இப்ப அந்த பாக்ஸ்ல ஹீரோட அண்ணா ஹீரோயின் 2 பேரையும் நல்லா ட்ரெஸ் பண்ணி படுக்க வச்சுட்டு ஆணி அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. நல்ல வேளை அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டாரு. என்னோட அண்ணாவை நான் ஒரு தடவை கடைசியா பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உன் அண்ணாவெல்லாம் நீ பார்க்கவே முடியாது, அதுக்கான அருகதே உனக்கு கிடையாதுன்ட்டு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. இல்ல நான் பார்த்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே நிக்கிறாரா. அந்த நேரம் பார்த்து அங்க இருக்கவங்கலாம் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. உங்க அம்மாவோட மூஞ்சோ சரியில்லையா, அதை பார்த்தோன்னே அண்ணி எங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. இந்த நிலைமையிலும் உனக்கு அண்ணியை பத்தி தான் யோசனையா இருக்கான்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கவும் அப்ப ஹீரோக்கு புரிஞ்சிடுது. உடனே அந்த பாக்ஸை ஓபன் பண்றாரு. பார்த்தா அங்க ஹீரோயின் படுத்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் தோன்றதே ஹீரோயின் உயிரோட இருக்காங்களா இல்லையான்ட்டு. உடனே மூச்சு இருக்கான்னு சொல்லி செக் பண்றாங்க. அவங்க உயிரோட தான் இருக்காங்க போல. அதனால அவங்க அசிஸ்டன்ட்டுக்கும் ஆர்டர் பண்ணி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வெளியில அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா அவங்க 2 பேர் தான் உள்ள இருக்காங்க. கதவு பூட்டிட்டு பைத்தியமா நீ பைத்தியக்காரி மாதிரியே நடந்துக்கிற, உயிரோட இருக்கிற ஒரு பொண்ணை உள்ள யாராவது வச்சு அடைப்பாங்களா, உன்னோட மூளை ஏதாவது குழம்பி போயிடுச்சா என்ன அப்படி சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு அந்த சைக்கோ அம்மாவும் என்னடா உங்க அண்ணா இல்லாதனால நீ என்ன வேணாலும் பேசலாம் நினைச்சிட்டு இருக்கியா, அண்ணா இல்லாதனால எல்லா உரிமையும் உனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறியா, இந்த ஃபேமிலிக்கும் உனக்கு முதல்ல எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, உன் அண்ணா தான் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி வச்சுட்டு தான், இப்ப அவனே இல்லாத போது நீ எதுக்குடா, நீ இந்த வீட்டுக்கே ஒரு சாப கேடு, சின்ன வயசுல உங்க அப்பாவை கொண்டுட்ட, இப்போ உன் அண்ணாவை கொண்டுட்ட, எதுக்குடா நீ இன்னும் உயிரோட இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னது சின்ன வயசுல அப்பாவை நான் கொன்னேனா, நீ தான் கொன்ன, அப்பாவை அந்த இடத்துக்கு அனுப்பாதீங்கன்ட்டு நான் எவ்வளவு தெளிவா சொன்னா, இருந்தாலும் நான் சொல்றது எதுவுமே கேட்காம நீங்க அனுப்பி வச்சுங்க, அதனால தான் அந்த இன்சிடென்ட்ல அப்பா இறந்து போனாங்க, எல்லாம் உங்களாலதான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அது என்னால இருந்துட்டு போட்டோம், ஆனா இப்போ அண்ணா இறந்தது உன்னால தானே, உங்க அண்ணா போனதுக்கு பதிலா நீ போயிருக்கணும்டா, நீ செத்து போக வேண்டியதானா அப்படி சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்களா. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, இன்னியோட உங்க ஃபேமிலியில இருக்க எல்லா உறவே நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில கத்தி எடுக்கிறாரு. இந்த ஃபேமிலில இருந்து யாராவது வெளியில போகணும்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், 3 தடவை குத்திக்கணும் தானே, நானே குத்திக்கிறேன், இதுல முதல் குத்து எனக்காக குத்திக்கிறேன், இனிமேட்டு என்னோட வாழ்க்கையை நான் என்னோட ஆசைப்படி வாழ போறேன்னு சொல்லிட்டு குத்திக்கிறாரு. அடுத்ததான் அவங்க அண்ணாவோட போட்டோக்கு முன்னாடி நின்ட்டாருன்னா என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை என்னால காப்பாற்ற முடியல, உங்களுக்காக தான் இந்த குத்துன்னு சொல்லிட்டு 2வது குத்து குத்திக்கிறாரு. 3வது இந்த கத்தியை திருப்பி அவங்க அம்மா கிட்ட கொடுத்து இன்னியோட உங்களுக்கும் எனக்கும் இருக்க உறவே நான் முறிச்சுக்கிறேன், என் மேலதான் உங்களுக்கு எப்பவுமே கோவம் தானே, இந்தாங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், என்ன குத்திடுங்க அப்படி சொல்லிட்டு கையில கத்தியை கொடுக்குறாரு. ஆனா அவங்க கொஞ்சம் பயத்துல நடுங்குறாங்களா, என்ன பயமா இருக்கா அப்படி சொல்லிட்டு ஹீரோவை எடுத்து குத்திடுறாரு. அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இந்த ஃபேமிலிக்கும் எனக்கும் என்னைமேட்டு சம்மதமே கிடையாது சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் லீ போஸ் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட ரொம்ப தரோவா செக் பண்ணி வெட்டிங் ஹால்ல வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்ச எடுத்துன்னு தான் சொல்லியிருப்பாங்க போல, அதனால அவங்களும் ஒரு புல்லட் கிடைச்சது அப்படி சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இது ஃபங் மூலான ஷூட் பண்றதுக்காக அந்த பொண்ணு யூஸ் பண்ணாரியா, அந்த பிஸ்டலும் இந்த கண்ணும் செட்டே ஆகாது, இது வேற யாரும் யூஸ் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்க ஷூட் பண்ணும்போது சத்தம் கேட்க கூடாது, சைலன்சர் வேற யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி கண்ணு செய்யறவங்க இங்க ரொம்ப கம்மியான ஆளுங்க தான், அதனால அவங்களை கண்டுபிடிக்கிறது ஈஸி தான்ட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்றான். அதுக்கு அந்த போஸும் தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமே கண்டுபிடிங்க, அது மட்டும் கிடையாது ஹீரோயின் எங்க போயிருக்காங்க அந்த இடத்தையும் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு சொல்றாரு. கட் பண்ணா ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும் இல்லையா, அந்த வீட்டுல தான் படுத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களும் எழுந்து வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் எழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ கன் எடுத்துட்டு வருவாரா, வெட்டிங் ஹால்ல கல்யாண இடத்துல நீ இல்லாம நீ என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அது கேட்காதா அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோவும் ரொம்ப கோவத்தோட உச்ச கட்டத்துல இருக்காரு போல. நீ மட்டும் எங்க அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லாம இருந்திருந்தா, நீ மட்டும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிருந்தா இந்த இடத்துல எங்க அண்ணா உயிரோட இருந்திருப்பாங்க. இப்ப எனக்கு தோன்றதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான், எங்க அண்ணாக்கு பதிலா நீ அந்த இடத்துல செத்து போயிருக்கலான்ட்டு, எதுக்காக நீ என் வாழ்க்கையில வந்த அப்படி சொல்லிட்டு ஹீரோ கத்திட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு இந்த மாதிரி பேசுறதுனாலயும் என்கிட்ட இந்த மாதிரி கோவமா நடந்துக்கிறதுனாலயும் உனக்கு கொஞ்சம் உன்னோட பெயின் கம்மி ஆகும்னா நீ எப்படி வேணாலும் பேசிக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோவோ நான் உன்னை லாஸ்டா ஒண்ணு கேட்கிறேன், என்னைக்காவது ஒரு தடவையாவது என்ன நீ லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோயினும் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் உன்னை லவ் பண்ணதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏய் அது கிடையாதுடி, இப்போ நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் எதுவுமே சொல்லாம தரைய பாக்குறாங்களா. எனக்கு தெரியும் உன் மனசுல நான் இல்லவே இல்லை, என்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நீ இந்த இடத்துக்கே வந்திருக்க, ஆரம்பத்துல இருந்தே உன்னை கொஞ்சம் கூட விட்டே கொடுக்க கூடாதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், என் மனசுல ஒரு துளி அளவாவது ஹோப் இருந்துச்சு உன் கூட
கூட நான் சேர்ந்து வாழ்வேன்ட்டு. ஆனா இப்போ என் மனசு முழுக்க உன் மேல வெறுப்பு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறாரா. அப்ப ஹீரோனும் ஒரு மாதிரி பாவமா பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நென்சுசு நான் உன்னை வெறுக்கிறேன், முழுசா வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க துணியை பத்து வச்சிடறாரு. அந்த வீடே கொழுந்து விட்டு எரியுது. ஹீரோயின் அங்க நின்று தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே அங்கிருந்து வெளியிலும் வந்துடுறாங்க போல. அந்த வீடே எரிஞ்சிடுது. இப்ப ஹீரோவோ நடந்த எல்லாத்தையும் நினைச்சிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்துட்டு நிறைய அடையாளங்கள்லாம் வந்துட்டு ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. யார் இந்த வேலையை செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோவோட அக்கா தான். எப்பவுமே உனக்கு அம்மாவை கோவப்படுத்துறது தான் வேலை இல்லையா, அவனை அடிங்க, எங்க அம்மாக்கு எப்ப பார்த்தாலும் ப்ரெஷர் ஏத்திட்டே இருக்கான், அவன் உயிரோடவே இருக்க கூடாது சொல்லிட்டு நல்லா அடிக்க வச்சிடறாங்க. ஹீரோவை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா தான் இருக்கு. ஆல்ரெடி 3 குத்து வாங்கிட்டு வீக்கா தான் இருக்காரு. இதுல இவனுங்க வேற மாடு மாதிரி அடிச்சிட்டு இருக்கானுங்க. நல்ல வேலை அந்த இடத்துல ஹீரோயின் வந்துடுறாங்க. அவரோட சேர்ந்து ஹீரோயினும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அவனுங்க பாரபட்சமே இல்லாம ஹீரோயினை மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ ஆல்ரெடி மயங்கி விழுந்துட்டாரு. ஹீரோயினுக்கு தான் காதுல பலமான அடி அடிச்சிடானுங்க. இப்ப ஹீரோ கிட்ட வேற நீ பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அங்க மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினோ லைட்டா கண்ணை திறந்து பாக்குறாங்களா. ஏதோ ஒரு வீட்டுல இருக்க மாதிரி தான் தெரியுது. எங்க இருக்கும்னு எட்டி பார்த்தா லீபோஸோட வீட்டுல தான் இருக்காங்க போல. அவனும் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு பயப்படாதீங்க, நீங்க உயிரோட தான் இருக்கீங்க, நான் தான் காப்பாத்தி உங்களை இங்க கூட்டு வந்தேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்டா, இல்ல அவனை ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டோம், அங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, உங்களெல்லாம் நாங்க அவ்வளவு லேசா சாக விட மாட்டோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன பேசுறீங்க அப்படி சொல்லி கேட்டா, ஆமா எனக்கு தெரியும், வெட்டிங் ஹால்ல நீங்க வேற யாரையும் ஷூட் பண்றதுக்காக குறி வச்சிட்டு இருந்தீங்க, அதுவும் எங்க அப்பா தான் எனக்கு தெரியும், எதுக்காக இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க, எங்க அப்பாவை போட்டு தள்ளுறது மட்டும் தான் உங்களோட பிளானா, இல்ல ஹீரோட அண்ணா இறந்தாங்களே அதுக்கும் நீங்க தான் காரணமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. உங்க அண்ணாவோட விஷயத்துல நான் எதுவுமே செய்யல, எல்லாமே அந்த மின்ஷி தான் பண்ணா, நீங்க அவ்வளவுதான் போய் என்கொயர் பண்ணணும், ஆனா உங்க அப்பா சாக வேண்டியவர் தான், அவர் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா, எங்க அப்பா அம்மாவே அந்த இன்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு உங்க அப்பா தான் காரணம், அதனாலதான் அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. எங்க அப்பா மேல உங்களுக்கு என்ன இவ்வளவு வெறுப்பு, எந்த இன்சிடென்ட் பத்தி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டா, 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அதுலதான் எங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து நிறைய அப்பாவி ஜனங்களும் இறந்து போனாங்க, அது எல்லாத்துக்கும் உங்க அப்பா தான் காரணம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே அவன் கோவமாயிட்டு, இந்த கேஸை பத்தி ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி முடிச்சு க்ளோஸே பண்ணிட்டாங்க, எங்க அப்பாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதுன்ட்டு அவன் சொல்றான். இல்ல எல்லாத்துக்கும் உங்க அப்பா தான் காரணம், உனக்கு உங்க அப்பாவோட பாசம் கண்ணை மறைக்குது, நீ போட்டிருக்க இந்த பேட்ச்க்கு நீ விசுவாசமா இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை கேட்டோன்னே அவனுக்கு கோவம் வந்து கன் எடுத்து காமிச்சிட்டு, எங்க அப்பாவை பத்தி நீங்க இன்னும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்றானா. அதை கேட்டோன்னே ஹீரோயின், இதுக்கெல்லாம் நான் பயப்பட போறதே கிடையாது, உங்களுக்கு தெரியுமா இந்த பிளான்ல கடைசியா நான் இறந்து போறதா இருந்துச்சு அப்படின்ட்டு அவளும் சொல்றா. இப்போ ஒரு ட்ரிகர் ஆகுற சத்தம் கேக்குது, ஹீரோயின் பெட்ல விடுற சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கல. கட் பண்ணா ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு போல. அவரு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாங்க, நான் விழுந்து இந்த இடத்துல வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்ட்டு. அதுக்கு அவனும், இல்ல சார், நான் வரும்போது நீங்க மட்டும் தான் இருந்தீங்க, சுய நினைவிலே இல்ல, அதனால உங்களை ஹாஸ்பிட்டல்ல இமிடியேட்டா கொண்டு வந்து நாங்க சேர்த்துட்டோம் அப்படின்ட்டு அவன் சொல்லவும், அதை கேட்ட உடனே ஹீரோ, எனக்கு தெரியும் எனக்காக யாருமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்கன்ட்டு, அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில அவ இல்லவே இல்லை, அது எனக்கும் நல்லாவே தெரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த இடத்துல ஹீரோக்கு பக்கத்துல ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு, அதை தான் பார்த்து அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுல வந்து அவங்க அண்ணாவோட இன்சிடென்ட் பத்தி தான் போட்டிருக்கு. இப்படி இவர் ஃபீல் பண்ணிட்டே இருக்க அந்த நேரத்துல மிஸ் ஈயும் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு, நீ எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்க, நீ வரணும், அந்த இடத்துக்கு நீ வந்தாதான் எல்லாமே கரெக்டா நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நான்லாம் வரவே மாட்டேன், என் அண்ணா தானே கஷ்டப்பட்டு உருவாக்குனாரு, நான் வந்து என்ன பண்ண போறேன் என் அண்ணா இல்லாம, அந்த இடம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஏவியேஷன் ஸ்கூலுக்கு மட்டும் நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. இதை கேட்டோன்னே ரொம்ப கோவமாயிடுறாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்போதான் ஃப்ரெஷ்ஷா நம்ம ஒரு பேட்ச்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், அவங்கள மட்டும் நம்ம முறையா யூஸ் பண்ணலன்னா வேற யாராவது அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, இப்படி உன் அண்ணாவோட ஆசை பொடி பொடியா போறத பாக்கிறதுக்கு தான் நீ உயிரோட இருக்கியா, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த நேரத்துல இந்த இடத்துல உங்க அண்ணா வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க அண்ணாவோட முழு உழைப்பால வந்ததுதான் இந்த ஏவியேஷன் ஸ்கூல், இது மட்டும் சுக்கு நூறா உடஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, உன் அண்ணா பத்தின மொத்த ஹிஸ்டரியோ மெமரிஸோ இந்த உலக மக்களே மறந்துடுவாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு லைட்டா மனசு மாறுற மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் நான் வரமாட்டேன்னு தான் சொல்றாரு. அதுக்கு ஈயோ, நீ நல்லா யோசிச்சு பாரு, டைம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வராங்களா. அப்ப ஹீரோவே கத்தி சொல்றாரு, சரி நான் வரேன்ட்டு. அதை கேட்ட உடனே உட்காந்து அங்கேயே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க மயக்க போட்டு பெட்ல விழுந்துட்டாங்கன்னு சொன்னால அவங்களுக்கு எதுவுமே நடக்கல, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. இப்ப லீபோஸோ பக்கத்துல உட்காந்துட்டு, நீங்க மட்டும் பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன், உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டு பயமுறுத்திருக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, எங்க அண்ணாவோட குழந்தைய தான் நீங்க வயிற்றுல சுமந்துட்டு இருக்கீங்க, அந்த குழந்தைக்கும் உங்களோட ஃபியூச்சருக்கும் நான் தான் பொறுப்பு, நானே உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. நீ கொஞ்சம் வெளியில போறியா, கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கணும்னு ஃபீல் பண்றா அப்படின்ட்டு சொல்றாங்க.
சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு டாக்டர் வரவும் லீ போஸ் பேசிட்டு இருக்கான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோயினுக்கு அந்த காதுல அடிபட்டுச்சு இல்லையா, அதனால சீக்கிரமே அவங்களுக்கு காது கூட கேட்காம போயிடலாம், அதை ரெக்கவர் பண்ணவே முடியாது, இது எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் அவங்க குழந்தை நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டுட்டு லீ போஸோ வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கறானா. இல்ல இப்போதைக்கு எதுவுமே ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சரி, இங்க நடந்த எந்த விஷயமோ பார்த்து எந்த விஷயத்தையும் நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க, இதை சீக்கிரட்டா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டும் வைக்கிறான். அப்படியே 2 மாசம் கடந்துடுது. அங்க ஒரு ரேடியோல வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோவோட டீம் வந்து வாருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக போயிருந்தாங்க, அந்த சப்போர்ட்டை வெற்றிகரமா முடிச்சுட்டு அவங்க திரும்பி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு. இப்ப லீ போஸோ உள்ள வரானா, அதை ஸ்லோ பண்ணி விட்டுட்டு, நீங்க கொஞ்சம் குவாய்ட்டான என்வாயர்மெண்ட்ல இருக்கிறதா உங்களுக்கு உங்க குழந்தைக்கும் நல்லதுன்னு டாக்டர் சொன்னாரு, அந்த மாதிரியே நீங்க இருந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. கூடவே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஐட்டமும் மெடிசனும் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல. அவனும் சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க குழந்தையும் உங்களையும் நான் பாத்துக்கிறேன் பத்திரமா, நீங்க கொஞ்சம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியா மாத்திரலாம் எடுத்துட்டு குழந்தையும் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு அவன் சொல்றானா. அப்ப ஹீரோயின் உடனே திரும்பிட்டு, இந்த குழந்தை மட்டும் உன்னோட அண்ணனு தான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவனும், என்னது நீங்க அப்ப என் அண்ணனுக்கு பின்னாடி துரோகம் ஏதாவது பண்ணீங்களா சொல்லி கேக்குறானா. அப்ப ஹீரோயினும், ஆரம்பத்துல இருந்தே உங்க அண்ணனுக்கும் எனக்கும் எந்த ஒரு அஃபெக்ஷனுமே கிடையாது, இந்த குழந்தை உங்க அண்ணனும் கிடையாது, இந்த குழந்தை ஹீரோது தான் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னு அவனுக்கு ஷாக் ஆயிடுது. அங்க கட் பண்ணி இந்த வாருக்கு போயிட்டு வந்த வண்டி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லா வண்டியும் லைன்ல போயிட்டு இருக்கா. அதுல ஹீரோவும் ஈயும் கூட இன்னொரு வண்டியில வந்துட்டு இருக்காங்க. அதே இடத்துலதான் ஹீரோயினும் இருக்காங்க. ஹீரோவே ஏக்கமா பாத்துட்டு இருக்காங்களா. இதை இப்போ ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. இருந்தாலும் ஹீரோயின் அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, உடனே வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லி கத்துறாரு. இந்த சீனோட தான் இந்த எபிசோட்ஸை முடிக்கிறாங்க. இந்த வீடியோல ட்விஸ்ட் எல்லாம் பலமா இருந்துச்சுல, அடுத்த எபிசோட் பாருங்க, இன்னும் தரமா இருக்கும். இந்த சீரிஸோட வீடியோஸை தொடர்ந்து பாக்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.